அப்பொழுது நீங்கள் சொல்கின்றபடி யாருக்கு எந்த அமைச்சரவை, எந்த அமைச்சர் இலாக்கா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி நான் முதல்வரா என்ன நீங்க ஏற்றுக்கல அப்படின்னோம்னா, இன்னொன்னுத்தையும் அவர் சொல்லியிருக்கார். நாங்க ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைச்சரை விலக்கிக் கொள்வோம். வெளியில 17 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல், பாஜக கூட்டணி இல்லாமல், அது இல்லாம ஒரு 17 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்கள எதிர ஒரு 12 பேரை கொண்டு வர்றது ஒன்றும் பாஜகவுக்கு பெரிய விஷயம் இல்லை, கொண்டு வந்துடலாம். போட்டியிட்ட இடங்களில் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு தோற்கடிக்கப்பட்டது, பாஜக பெரிய அளவுக்கு வெற்றி பெற வைக்கப்பட்டது. ஆனாலும் ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கு. அப்படி என்றால் அவரை சரத்பவாருடைய அந்த கட்சியை வந்துட்டு பாஜகவுடைய துணையோட ஒழிச்சு கட்டியாச்சு. அவங்க ஒரு 20 தொகுதி 18 தொகுதி அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். வணக்கம் தோழர்களே. ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மராட்டிய மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சர் யார்? ஏக்நாத் ஷிண்டேயா அல்லது ஃபட்னாவிஸா? யார் அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட போகிறார்கள் என்பது தொடர்பாக பாஜக கூட்டணியில் பெரும் மோதலும் குழப்பமும் வெடித்திருக்கிறது. 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டன. இன்றைக்கு 10 நாட்கள் ஆக்கிவிட்டது. ஆனாலும் கூட போட்டியிட்ட 149 தொகுதிகளில் 132 இடங்களை வென்றது பிஜேபி. அங்கே பெரும்பான்மைக்கு தேவை 145 இடங்கள் தான். என்னால மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் 145 தொகுதிகளை எடுத்தால் பெரும்பான்மை தான். ஆக பாஜகவிற்கு ஆட்சி அமைக்க தேவையான வெளி ஆதரவு ஒரு 13 பேர் தான். அதனுடைய கூட்டணி கட்சிகளிடம் 98 தொகுதிகள் இருக்கின்றன. சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அந்த சிவசேனா கட்சிக்கு 57 இடங்கள் இருக்கின்றன. அஜித் பவார் தலைமையிலான நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டிக்கு 41 இடங்கள் இருக்கின்றன. ஆனாலும் ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருந்து அவர் ஆற்றிய பணிதான் பாஜகவினுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொல்லி அக்கட்சியினர் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏக்நாத் ஷிண்டே 57 தொகுதிகள் தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஆனால் உங்களுடைய வெற்றி எங்களுடைய பலத்தால் கிடைத்தது என்று அவர் விரலை நீட்டுகிறார். இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகி 5ஆம் தேதி என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் முடிந்துவிடும், அதற்குள் யார் முதல்வர் என்பதை தெரிந்துவிடும் என்று தேவேந்திர ஃபட்னாவிஸா அல்லது ஏக்நாத் ஷிண்டேயா அல்லது என்ன என்பது இல்லை, இவங்க 2 பேரும் இல்லாமல் வேறு ஒருவரா, அந்த ஆப்ஷனையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் யாரை முதல்வராக தேர்ந்தெடுப்பது என்கின்ற இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக ஏக்நாத் ஷிண்டேயும் சரி, ஃபட்னாவிஸ் 2 பேருமே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார்கள். அமித்ஷாவிடம் பேசும்போதுதான் இங்கேதான் ரொம்ப முக்கியமான நீங்கள் கவனிக்கணும். 3 நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. என்னை முதல்வராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுது நீங்கள் சொல்கின்றபடி யாருக்கு எந்த அமைச்சரவை, எந்த அமைச்சர் இலாக்கா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் முதல்வர் இல்லையா, உங்களுடைய முதல்வரா, அதாவது தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதல்வரா? அப்படியானால் நிதி, வருவாய், உள்துறை, இது 3ம் முக்கியமாக எங்களுக்கு தான் வந்து சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 1, முக்கியமான பொறுப்புகள் எங்களிடம் வர வேண்டும், இல்லையா என்ன முதல்வராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, அப்படி நான் முதல்வரா என்ன நீங்க ஏற்றுக்கல அப்படின்னோம்னா, இன்னொன்னுத்தையும் அவர் சொல்லியிருக்கார். நாங்க ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைச்சரை விலக்கிக் கொள்வோம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 240 தொகுதிகள் தான் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு 16 இடம் தெலுங்கு தேசம் கட்சி, ஒரு 12 இடம் அவர் ஐக்கிய ஜனதாதளம், இவங்க ஒரு 7. இந்த 35 பேர் தான் அந்த பெரும்பான்மையை கொடுக்குறாங்க. 16 + 12 28 + 7 35 இடங்கள் இவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த பலம்தான் ஆட்சியில் மோடி அரசு நீடிக்க மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு மேலே 17 பேர் இருக்காங்கன்றதெல்லாம் வேற. ஆனா இதுல ஒருத்தர் வெளியில போனாலும் அது ஒன்றிய அரசனுடைய பலத்தை குறைத்துவிடும் என்று மோடி நினைக்கிறார். அதனால்தான் இவ்வளவு நேரம் இது இழுத்துக்கிட்டே போகுது. வெறும் 13 பேர் தானே, வெளியில 17 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல், பாஜக கூட்டணி இல்லாமல், அது இல்லாம ஒரு 17 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்கள எதிர ஒரு 12 பேரை கொண்டு வர்றது ஒன்றும் பாஜகவுக்கு பெரிய விஷயம் இல்லை, கொண்டு வந்துடலாம். ஆனா அப்படி செய்ய அது தயங்குகிறது. ஏன் என்று கேட்டால்
ஏக்நாத் ஷிண்டேனுடைய இந்த 7 எம்பிக்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியமானது. அஜித் பவாருக்குனுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எம்பி தான் இருக்கிறாங்க. ஏன்னா எம்பி தேர்தலில் பாஜக கூட்டணி பெரும் தோல்வி அடைந்தது தெரியும். 47 இடங்கள் தேர்தல் நடந்த 47 இடங்களில் 17 இடங்கள்ல தான் அவங்க ஜெயிச்சாங்க. 30 இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சது. இப்போ அப்படியே தேர்தல் ஆணையத்தோட சேர்த்து அவங்க அதை அப்படியே மாத்தி திருப்பிட்டாங்க. டேபிள்ன்றதெல்லாம் தெரியும் நமக்கு, அது தனியாக வச்சுட்டோம். ஆக எப்படியெல்லாம் நடக்கிறது பாருங்கள். போட்டியிட்ட இடங்களில் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு தோற்கடிக்கப்பட்டது, பாஜக பெரிய அளவுக்கு வெற்றி பெற வைக்கப்பட்டது. ஆனாலும் ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கு. அப்படி என்றால் இவர்கள் இருவரையும் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பாஜக எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கணும்ன்றதை நீங்க பாருங்க. 149 தொகுதியில போட்டியிட்டாங்க, 132ல ஜெயிக்கிறாங்க. அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்கக்கூடிய 145 ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு கணக்கு போட்டிருப்பாங்க. இவ்வளவு தூரம் கிட்ட வந்திருக்கிறாங்களே. இதுவரை பாஜக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதில்லை, அந்த அளவுக்கு வெற்றி பெற்றாங்க. இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ இது நடக்கலைன்ற உடனே அது நடக்க வைப்பதற்காக அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர் எங்க முதல்வராக்க தேவேந்திர பட்னாவிஸ் தான், வேற யாரும் இல்லை. முதல்வராக்க எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கின்றது பாருங்கள் அந்த கட்சி. அதை புரிஞ்சுக்கிட்டாரு இவரும். மகாராஷ்டிரா அப்படின்றது அப்படி ஒன்றும் ஒரு புஷ் ஓவர் கிடையாது, நீங்க அப்படி தள்ளி விட்டு போயிட முடியாது அப்படின்றதை போல ஏக்நாத் ஷிண்டே கடுமையான அழுத்தத்தை கொடுத்துறாரு. இன்னைக்கு என் முடிவை சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஆட்சி அமைப்பதில் கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல நான் குறுக்கையில் நிற்க மாட்டேன் இதையும் சொல்லிட்டு அதையும் போடுறாரு, கண்டிஷனும் போடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் போயிட்டு இருக்குது. அவரு அஜித் பவார் ஏங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாருன்னு, அவரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவோட இருந்தாலே போதும், அவருக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஏன்னா அவருக்கு மக்களவையில் பெரிய பலம் கிடையாது, ஒரே ஒரு சீட்டு தான். ஸோ இங்க இருக்கிற 41 சீட்டு அவரை சரத்பவாருடைய அந்த கட்சியை வந்துட்டு பாஜகவுடைய துணையோட ஒழிச்சு கட்டியாச்சு. அவங்க ஒரு 20 தொகுதி 18 தொகுதி அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸோ இவங்களுடைய இப்போ தந்திரம் என்ன அப்படின்னோம்னா, இப்போ ஆட்சியை கைப்பற்றி நிலைநிறுத்திக்கிறணும். அதுல அஜித் பவார் என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபியோட ஒத்து போயிட்டா தேசியவாத காங்கிரஸ் தன்னை வச்சு உடைச்சா மாதிரி வேற ஒருத்தரை வச்சு நம்முடைய கட்சியை உடைச்சு ஒரு 15 பேரை கொண்டு போறதுக்கு பிஜேபியால முடியும். அவர் அப்படி நினைக்கிறாரு. ஒரு 15 பேரை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க 147. அதுக்கப்புறம் 5 ஆண்டு காலத்துக்கு மோடி அங்க இருக்கிற வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஸோ இதை தவிர்த்து கட்சியை காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறாரு. அவர் ஏக்நாத் ஷிண்டே என்ன நினைக்கிறாரு, விட்டு கொடுத்துட விடாது அவங்கள, நம்மளை வச்சுதானே எல்லாத்தையும் காலி பண்ணாங்க, அப்ப நம்மளுக்கான இடத்தை இவங்க கொடுக்காத விட்டு தரக்கூடாது அப்படின்னு இந்த மராட்டியர் வர்சஸ் பிராமின், பட்னாவிஸ் தானே சித்பவன் பிராமின், இந்த ஆக்சிஸ்ல வந்துட்டு அந்த பாலிடிக்ஸ் நடக்குது. ஒரு மராட்டி விட்டு தர மாட்டான். ஏன்னா அந்த மராட்டியன் அப்படின்ற ஒரு விடயத்தை தான், உணர்வை தான் அதிகமா வச்சாங்க சிவசேனா கட்சி ஒன்னா இருந்த போது, பால் தாக்கரே இருந்த போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி. ஸோ அதை விட்டு தராமல் இவர் தனக்கான அந்த இடத்தை உறுதி செய்வதில் மிக மிக கடினமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இதை எப்படி மோடி தீர்க்கப் போகிறார் என்பதை பார்ப்போம். இன்னைக்கு இரவு அல்லது நாளைக்கு ஒரு முக்கியமான செய்தி மராட்டியத்திலிருந்து வரக்கூடும். அது நிச்சயமாக அது எப்படி இவர்கள் கையாள்கிறார்கள், எப்படி அந்த சிக்கலை தீர்க்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.